ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணத்தினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த கர்த்தருடைய வசனம் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருப்பதாக. நான் இன்றைக்கு சால்வையை குறித்து பேசப் போகிறேன். வேதம் சால்வையை குறித்து என்ன சொல்லுகிறது? 5 வித சால்வைகளை குறித்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த வசனத்தை நன்றாய் பாருங்கள். நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். வசனத்தை கவனிங்க. என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக, அதற்கு ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை இருந்தாலே போதும். மேற்கூறிய காரியங்கள் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரம்தான் நம்முடைய சந்தோஷம். நாம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறதற்கு காரணமாக இருக்கிறது. எந்த ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மை அந்த அளவுக்கு பூரிப்படைய செய்யாது. பொன்னும் பொருளும் வீடும் ஆஸ்தியும் இனமும் ஜனமும் பேரும் புகழும், இதுதான் மக்கள் உலகத்தில் தேடுவது. அது கிடைத்த அத்தனை பேருடைய முகமும் சுருங்கி போனது, கவிழ்ந்து போனது. ஆனால் இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்கள், நீதியின் சால்வையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அவரே தரிக்கிறார். யாரும் நீங்கள் எடுக்க முடியாது. இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவரே நமக்கு கொடுக்கிறார். அதை கொண்டு அவரையே நம்மை உடுத்து வைக்கிறார். எவ்வளோ பாக்கியம் நமக்கு! தேவனால் உடுத்தப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களுக்கு உடுத்து வைத்தார். அவர்களுக்கு ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அந்த உடையினால் உடுத்து வைத்தார். அவங்களுக்கு உடை தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த உடையெல்லாம் வெயில் ஏறினா காய்ந்து போகக்கூடிய, சருகாய் போகக்கூடிய உடைதான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அப்படி தான். எல்லாமே எரிந்து அழிந்து போகக்கூடிய காரியம். உனக்கு அவரே உடுத்தினார். அதே போல ஒவ்வொருவருக்கும் மிக கவனமாய் உடுத்தப்பட வேண்டியது இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு அவர் தருகிறது. நாம் விசுவாசிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம பெருசாக ஒன்றும் செய்யலை. இயேசுவை விசுவாசம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது மக்களுக்கு? இயேசுவை விசுவாசத்தாலே அவர் நமக்கு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னவர். நம்ம விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்கணும், விக்கிரகத்தின் மேல் வைக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்கணும், மதங்களின் மேல் வைக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்க வேண்டுமே தவிர அன்றாட பழக்க வழக்கங்கள், இது எங்கள் ஊர் வழக்கம், இது எங்களுடைய மூதாதையருடைய வழக்கம், நாங்கள் மூதாதையர்களெல்லாம் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம், இந்த வழக்கம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் போதும், அவரே உங்களை உடுத்து வைக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அதை சரி பண்ணி, அதை கழுவி சுத்திகரித்து அப்புறம் அந்த வஸ்திரத்தை நமக்கு அவர் உடுத்துவார். ரட்சிப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க உயர்ந்தவங்க. அவங்களுக்கு படிப்பை பற்றி பிரச்சனை கிடையாது, பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, புகழை பற்றி பிரச்சனை இல்லை, சொந்த பந்தங்களை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க போட்டிருக்கிற வஸ்திரமே அவங்களுக்கு சொந்த பந்தம். அவங்க வஸ்திரமே அவங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு உறவு, புகழ் எல்லாமே. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரொம்ப உறவுகளை கொண்டாடிட்டு இருக்க மாட்டான். அவன்
ரட்சிப்பை தான் கொண்டாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வாரம்? ரட்சிப்பை கொண்டாட வருகிறோம், பாவ மன்னிப்பை கொண்டாட வருகிறோம். கர்த்தர் இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டார், நமக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தார், ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் பெற்றவர்கள் அந்த வஸ்திரமே அவங்கள காப்பாற்றும், பரிசுத்தமாக காப்பாற்றும், அவங்கள சரியான சபைக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் புத்தி கொண்டு போய் சேர்க்காது, உங்கள் அறிவு கொண்டு போய் சேர்க்காது, 1000 கேள்வி கேட்கும். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களை சரியான ஆவிக்குரிய சபையில் கொண்டு சேர்த்துரும். காரணம், நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் உங்களுக்கு உடுத்தி இருக்கிறார். தேவன் நம்முடைய இந்திய தேசத்தை வேதத்திலே அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் என்று வந்தது அவ்வளவும் ரட்சிக்கப்படாமலே. அவர்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஆஸ்பத்திரி, அப்போ எல்லாரும் டாக்டர்ஸ், நர்சஸ் அப்படி மாறணும். அது படிப்பு, எல்லா படிப்பும் டாக்டருக்கு படி, நர்ஸுக்கு படி, டீச்சராக படி, கடைசியில் எல்லாம் டீச்சர்ஸாக வந்து ஆனால் ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. டாக்டர்ஸாக வந்து ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. இடையே யாராவது கர்த்தர் சந்தித்து அவங்கள பாவ உணர்வு உண்டாக்கி அவங்கள ரட்சித்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி ஸ்கூலுக்கு போனால் மீதி எல்லா டீச்சரும் கேலி பண்ணுவாங்க. ஹெட் மாஸ்டர் எதிர்த்து நிற்பார், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஏன்னா வித்தியாசமான வஸ்திரத்தோடு வருதே. ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லஞ்சம் வாங்க மாட்டேங்கு, தப்பு செய்ய மாட்டேங்குது. 27 பிள்ளை தான் வந்திருக்குன்னா 27 மட்டும்தான் ரிஜிஸ்டர் எழுதுது. மற்றவங்கள்லாம் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இவன் உண்மையாக கொடுக்குறான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு போனவங்களுக்கு அவ்வளோ எதிர்ப்பு. இத்தனை இடங்களில் டிரான்ஸ்ஃபர்னு தூக்கி அடிப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்ல இடங்களில் வேலை கிடைக்காது. அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தியிருந்தவங்க எவ்வளோ பாடு, துயரம், துன்பம், சிலுவை சுமந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையெல்லாம் இல்லாமல் போயிரோன்னு தெரிஞ்சிருந்தும் இயேசு பின்னால் வந்தாங்க. கர்த்தர் இதையெல்லாம் தாண்டி இந்த பெற்றோருடைய பிள்ளைகளையும் கூட இன்றைக்கி சந்தித்து வருகிறார். பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து வருகிறார். இன்றைக்கி ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இருக்கிறதா நமக்கு உயர்ந்த ஒரு உடை. பரலோகத்துக்குள்ளே ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறவன் தான் அனுமதி, வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை, அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே கல்யாண வஸ்திரம் தரியாமல் ஒருவன் வந்திருந்தான். ஏன் சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ஏன் வந்தாய்? அவனுக்கு பேச்சு இல்லை, அவனுக்கு பதிலே இல்லை. அவன் சொன்னான், அவன் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருந்தான். எஜமான் சொன்னான், இவன் கையையும் காலையும் கட்டி இருள் நிறைந்த அறையிலே இவனை அடைத்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டார். இது ஒருவன் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்டவங்க கட்டப்பட்டு அவங்க எரி நரகத்துக்குள் தள்ளப்படுவாங்க என்பதற்கு அடையாளமாக இயேசு குறிப்பிட்டார். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் தான் நமக்கு மதிப்பு, அதுதான் நமக்கு செல்வம், அதுதான் நமக்கு பேரும் புகழும், அதுதான் நமக்கு சொந்த பந்தம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தான் நீங்கள் எல்லாமா நினைக்கணும். இந்த வசனம் கூட அப்படித்தான் சொல்லுது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக. இவன் இன்னும் இது தரிக்க வேண்டாம், அதுக்கு ஈக்குவலாக ரட்சிப்பின் வஸ்திரம். அதான் ரட்சிப்பை பெற்றவனுக்கு பிரிதொரு அலங்காரங்கள் அவசியமில்லை என்று கருதுவான், அவனே கருதுவான். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தங்கள் முகத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, நல்ல உடை உடுத்துகிறாங்க. ஏன் என்றால் அவங்க கணவருக்கு முன்பாக சுத்தமாக மகிமையாக வாழணும் என்கிற கருத்து பிள்ளைகள் மத்தியில் ராணியாக வாழணும்னு தாய்மார்கள் நல்லா உடுத்துகிறாங்க. இது போக அவர்கள் தேவ சபைக்கு வரும் பொழுது அவர்கள் நல்ல உடைகளை உடுத்தி தேவனுக்கு முன்பு நின்று, என் இயேசு எனக்கு பூரிப்பாக என்னை ஆக்கிவிட்டார், என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன்,
அந்த மாதிரி கர்த்தர் என்னை வைத்தார் என்று சொல்வதற்காக ஆலயங்களில் சர்ச்சில் வரும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்பாங்க, நல்ல ஆசீர்வாதமாக வருவாங்க. இதனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றவங்க ஐயோ எனக்கு நல்ல வஸ்திரம் இல்லையேன்னு கவலைப்பட்டதும் இல்லை, ஐயோ எனக்கு உலகம் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதும் கிடையாது, ஐயோ எனக்கு பொண்ணும் பொருளும் இல்லையேன்னு கவலைப்படுறதும் கிடையாது, ஐயோ அந்த பணக்காரனை மாதிரி இந்த பணக்காரனை மாதிரி நான் இல்லையேன்னு உட்காந்து வேதனைப்படுறதும் கிடையாது. பரலோகத்து மேலே கண்ணை வச்சுருப்பாங்க இவங்க. அல்லேலூயா. இந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு வரும். அது இவங்க படிப்பினால் வராது, அது அந்த வஸ்திரத்தினால் வரும். இவங்களுக்கு எங்கே போனாலும் கதவு திறக்கும். வஸ்திரத்தின அந்த மகிமையின் வஸ்திரத்தினால, அலங்காரத்தினால இல்லை. அதனால் ரட்சிக்கப்பட்டவன் எங்கேயுமே ஓங்கி நிற்பான், உயர்ந்து நிற்பான். இன்றைக்கு சபையில் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தியிருக்கணும். ஏனெனில் ஒவ்வொரு ஆராதனையும் கல்யாண விருந்து. இந்த விருந்து பரலோக விருந்தை நமக்கு முன் அடையாளமாக ஆக்குகிறபடினாலே எல்லாரும் சந்தோஷமாய் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரணும், பூரிப்போடு வரணும். ஒரு மணவாளன் வர்ற மாதிரி, ஒரு மணவாட்டி உள்ள வர்ற மாதிரி. அதுக்காக வேண்டிய பரிசுத்த வஸ்திரத்தை, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையே அவர் தந்தார். அதுக்கு ஒப்பா அங்கே ஒருத்தன் நிறைய ஆபரணங்களை அணிந்து போகிறான், அது ஒப்பா எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துக்காப்பா, நான் ரட்சிக்கப்பட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டியா? இல்லையே. உனக்கு ரொம்ப படிப்பு இருக்கா? ரட்சிக்கப்படலையே, ஒரு பிரயோஜனம் இல்லையே. எங்களுக்கு படிப்பும் இருக்குது, ரட்சிப்பும் இருக்குது. எங்களுக்கு வேண்டியதும் கர்த்தர் தந்திருக்கிறாரு, அன்னன்றைக்குள்ள அப்பத்தை தந்திருக்கிறாரு, ரட்சிப்பின் வஸ்திரமும் எங்களுக்கு தந்திருக்கிறார். இத்தோட நீதியின் சால்வையை கொடுக்குறார். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து அவன் நீதி லைனில் போவான். ஏன்னா உலகமே அநீதியில் இருக்குது, எல்லாருமே அநீதி. அநேக புராணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அநீதி, யுத்தம் தான் பண்ணிட்டு கிடப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து யுத்தம் பண்ணி. அதெல்லாம் நீங்கள் அது வந்து அதில் நாகரீகமே இல்லை, அதில் ஒரு தெய்வீகமே இல்லை. அந்த அளவில் அவங்களுடைய நடைமுறை லைஃப் இருக்கும். அதாவது ஒரு மனைவி ஒரு புருஷனோட வாழணும் என்பது பைபிள். அது எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அடையாளங்கள் எல்லா புராணங்களில் வந்துகிட்டு இருந்தால் மக்களும் அப்படி தானே இருப்பாங்க. எடுத்த உடனே கொல்ல போகிறோம் ஆட்களை, துஷ்டனை நிற்கிறவன் பண்ணுன்னு கொல்லுன்னா அவன் கொல்லத்தான் நிற்பான். ஒவ்வொருவனுக்கும் அவனை மட்டும்தான் நல்லவனாக தெரியும், அடுத்தவன் கெட்டவனாக தெரியும். கெட்டவனாக தெரிகிற அத்தனை பேரையும் கொல்ல நிற்பான். இது இந்த மாதிரியான பகை, வெறுப்பு இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம மதங்கள்லேருந்து தான் வருது. கிறிஸ்தவ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி சகிச்சு தியாகம் பண்ணி, எத்தனை ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தின மனைவிமார்கள் புருஷனுடைய அடி உதை வழியெல்லாம் தாங்கிட்டு அவங்க அதையும் தாங்கி புருஷனையும் கைவிடாமல், புருஷனை தெய்வத்துக்கு அடுத்த இடத்துல மதித்து உயர்த்தி வச்சு அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிச்சு சாப்பிடாமல் மெலிஞ்சி, அதுக்கப்புறம் கணவன் ரட்சிக்கப்பட்டு வந்ததை பார்த்த பிறகு நிம்மதியாக சாப்பிட்டு வர்ற நேரம் சபையில் உபவாசம் பண்ண வச்சு திரும்பவும் உபவாசம் இருந்து பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும். அப்படிலாம் பண்ண விசுவாசிகள் தான் இன்றைக்கி, அவங்களால தான் சபை வளர்ந்து, உண்மையான சபை வளர்ந்து பெருகி கொண்டு போகிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் நீங்கள் வீட்டில் பிள்ளைகள் படிக்கணுங்கிறத நினைக்கிறத விட, பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறத விட, பிள்ளை எல்லாரும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தணும், நீதியின் சால்வையை தரிக்கணும்னு நினைக்கணும். அநீதி எல்லாரும் அநீதி தான் செய்கிறதெல்லாம் அநீதி, எங்கப்பாலாம் அநீதி, கட்சிகளுக்குள்ள அநீதி, அரசியலில் அநீதி, மதங்களில் அநீதி இருக்கக்கூடாது. ஆனால் மதங்களில் இருக்கிற நிர்வாகங்களில் அநீதி, அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் அநீதி. அதனால் நான்லாம் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை வேண்டான்னு ஆண்டுகிட்ட சொல்லிக்கொண்டேன். ஏன்னா அந்த வர மட்டும் என்கிட்ட கிடையாதுன்னே நம்பினேன். கிருபையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை நடத்தினேனே தவிர அட்மினிஸ்ட்ரேஷனில் நடத்தலை. ஐ நெவர் ஹேட் அட்மினிஸ்ட்ரேஷன், எனக்கு அது வராது. சர்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை, அது பெரிய வரம். அதை எனக்கு வரமாக கொடுத்தாரே தவிர நான் படிக்கலை. அதை யாருக்கும் கொடுப்பார்.
விதவுட் எனி அட்மினிஸ்ட்ரேஷன். கிருபையில் கிரேஸ் இஸ் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன். எங்கள் நிர்வாகமே கிருபை தான். ஏன்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினவன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை. ஒருத்தன் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தின உடனே அவன் சால்வைக்கு தேடுவான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது யோவான் ஸ்நானகன் சொன்னார், இல்லை நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீ இப்படி வரலாமா? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லாம் நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த ஞான ஸ்நானமாகிய நீதியை நானும் நிறைவேற்றணும். நான் தேவ பாலகனாய் தேவகுமாரனாய் வந்திருந்தாலும் நான் ஞானஸ்நானத்தை நிறைவேற்றணும் என்று இயேசு தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது தான் வானம் திறந்தது. என்ன பாக்கியம் அது! ஹல்லேலூயா! நீதியின் வானம் அவருக்கு திறக்குது. இனி அவர் கையில் நீதி இருக்கு. இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு நீதியை செய்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன்னார். போயிட்டான். அந்த கிருபை, அந்த நீதியின் சால்வை எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், ஒவ்வொரு நீதிபதிக்கும் வேணும். சாலமோன் சொன்னான், நீதிமன்றங்களில் கூட அநியாயம் இருக்குன்னா. கரெக்டு. மனுஷங்க தானே, எவ்வளோ பெரிய நீதிபதியாக இருந்தாலும் மனுஷங்க தானே. மனுஷனை என்றைக்குமே அந்தகார பிசாசுகள் இயக்க முடியும். அதற்கு எந்த மனிதனும் அடிமையாக கூடும். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினவன் மட்டும்தான் பிசாசு இயக்க முடியாத ஒருவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவனை பிசாசு இயக்க முடியாது. மரணமே வந்தாலும் ஒரு அடி அங்கிட்டு தான் நிற்கணும். தாவீது சொன்னான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது. ஒரு அடிக்கு அங்கிட்டு, ஒரு அடி வரைக்கும் வந்துட்டு நின்றுச்சு. இது இங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி. எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறவன். கரங்களை அசைங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வாய் திறந்து அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருங்க. அதனால தான் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கலையே, நீ உனக்கு நீ சால்வை இல்லையே. நான் சொல்கிறார், நான் சால்வையை தரிக்கிறேன்றார். இப்படி சொல்லும்போது நான் ஒரு 5 வித சால்வைகளை சொல்ல போகிறேன் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக. நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசும்போது எலியாவை பற்றியும் எலிசாவை பற்றியும் பேசிக்கொண்டு வந்தேன். அவர்கள் இருவரும் கில்காலிலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போய், பெத்தேலிலிருந்து பிற எரிகோவுக்கு போய், எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போனார்கள். யோர்தானுக்கு அக்கறைப்பட்டார்கள். அப்பொழுது அக்கினி ரதமும் குதிரையும் எலியாவை வானலோகத்துக்கு எடுத்து சென்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலியா அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக அவனுடைய நிலைமை ஒரு கடினமான நிலைமையாக இருந்தது என்பதை 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். அவனுக்கு அவன் 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 நிறைய நல்ல காரியங்களை செய்தார். பாகாலுக்கு சவால் விட்டு அக்கினியெல்லாம் இறங்கியது. அப்படி இருந்தோம் அவருக்கு அங்கீகாரம் இல்லை, அப்ரூவல் இல்லை. த கவர்மெண்ட் டிட் நாட் அப்ரூவ். ஏசபேல் அப்ரூவ் பண்ணலை, ஆகாப் அப்ரூவ் பண்ணலை. எலியாவை கொல்லுவதற்கு நிற்கிறாள் ஏசபேல். அந்த நேரத்தில் ராஜா ஆகாப் கோழையாய் நிற்கிறான். கோழை புருஷன் கொல்ல நிற்கும் ஏசபேல். எனக்கு தெரியாது, உலகம் அப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவனுக்கு அங்கீகாரமும் கிடைக்கல. அவனுக்கு ரொம்ப வருத்தம். போயிட்டான், சூரச் செடியின் கீழே போய் படுத்து தூங்கிட்டான். அவன் தூங்கினாலும் கர்த்தர் பாருங்க அவனை விடலை. அவன் மேலே ஒரு இன்னொரு சால்வை இருந்தது, அதனால் தேடி போனார். அதை பிறகு சொல்கிறேன். ஒரு சால்வை அவன் மேலே இருந்தது, தேடி போகிறார். அவனுக்கு ஆகாரம் அப்பமும் தூதரில் வச்சு கொடுக்குறார். அவன் சாப்பிட்டு மறுபடி தூங்கி
ஏன்னா அவன் அவ்வளவு சோர்ந்து போனான். என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன் தேவனுக்காக, எனக்கு இப்படி வரலாமா? என்ன எப்படி அங்கீகரியாமல் இருக்கலாமா? நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் இசபேலோ என்னை கொல்ல பார்க்கிறார். அதனால் பயந்து ஒளிந்து அவன் மறுபடியும் தூங்கிட்டான். செகண்ட் டைமும் தூங்கிட்டான். தேவன் மறுபடியும் சோர்ந்து போகாமல் அவனை தட்டி எழுப்புறார். எலியாவே எழுந்து இந்த மறுபடியும் சாப்பாடு கொடுத்து புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவன் தூரத்தையும் அவனுக்கு கணக்கிட்டு லைஃபுடைய தூரம், இவ்வளோ தூரம் நீ வாழ வேண்டியிருக்கு, நீ இப்போமே சோர்ந்து போனால் எப்படி போ சொல்லி அப்புறம் அவன் 40 நாட்கள் நடந்து, ஒரு நாளுக்கு ஒரு வருஷம்னு வைங்க, 40 நாட்கள் நடந்து, இதை நான் ப்ராஃபட்டிக்கலாக கொண்டு வந்து உங்களோட பேசி கொண்டிருக்கு. 40 வருஷம், அடுத்த 40 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசித்துக்கிடுங்க. கதை கேட்குறதுக்கு வரல, கதையும் கேட்கணும், அப்ளை பண்ணணும். உங்களோட மருந்து கொடுப்போம், மருந்தை எடுத்து உட்கொள்ளணும். ஆகாரத்தை நாங்கள் உங்களுக்கு முன்னால் வைப்போம், எடுத்து சாப்பிடணும், சாப்பிட்டா பிழைப்பீங்க. அப்படி ஆக எலியா சோர்ந்து போய் பின்ன அந்த 2வது சாப்பிட போது 40 நாள் நடந்தான். ஆனாலும் அவனுக்கு மனசு கேட்கலை. இன்னும் வெக்கப்படுத்தி போட்டாங்களே சொல்லிட்டு ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். அங்கே தான் முதல் சால்வையை நீங்கள் பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாய். அவனுக்கு இவ்வளோ மனசு சங்கடம், வெக்கம். அதனால் ஒரு கெபிக்குள்ளே வாசம் பண்ணான். ஆனால் கர்த்தரை வந்துட்டார், விடலை. ஏன்னா அவன் போட்டிருக்கிற சால்வையே அவனை கர்த்தரை கொண்டு வருது. அவர் வந்துட்டு இருக்கிறார், பெருங்காற்றிலே வர்றார், அக்கினியில் வர்றார். பிறகு அமர்ந்து, இதெல்லாம் உனக்கு விளங்கலை, அமர்ந்த சத்தத்தோடு எலியாவை கூப்பிடும்போது எலியா கெபியின் வாசலுக்கு, கெபி வெளியே வந்தான். வாசலில் நின்றுட்டு தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொள்கிறான். வெக்கம், என்னால் முடியலை, எனக்கு அங்கீகாரம் இல்லை. சரி, இதே நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கும் உண்மை கிறிஸ்டியன்ஸுக்கும் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சிறுபான்மையினராக இருந்தாலும், கொஞ்சம் அதில் இருக்கிற சிறுபான்மையினர் கிறிஸ்டியன்ஸில் இருக்கிற பெரும்பான்மை கிறிஸ்டியன்ஸ் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாததுனால லஞ்சம் வாங்குறாங்க, சண்டை போடுறாங்க, கொலை பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, சண்டையிடுறாங்க, அரசியலில் நிற்கிறாங்க, அரசியலில் பேரை கெடுத்துக்கிடுறாங்க, வீண் வம்புகளில் தலையிடுறாங்க, தப்பாக சம்பாதிக்கிறாங்க, தவறான தராசு அவங்க கையில் இருக்குது, மோசடி பண்ணுறாங்க, பிறருடைய நிலத்தை பிடுங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்தா மற்ற இந்துக்கள் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் என்னையா கிறிஸ்டியன் சொல்கிறீங்க, நீங்கள் என்னையா சர்ச்சை கட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லி உண்மை கிறிஸ்தவங்களாக வாழ்கிறோம் பாருங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிற நம்ம முகத்துலேயும் ஒரு சால்வையை போட்டு மூடுறாங்க. வெக்கம் என்னும் சால்வையினால் நம்மளை மூடுறாங்க. மணவாட்டி, அதை அப்படி சொல்லணும், மணவாட்டி தன் முகத்தை மூடிக்கொண்டு இருக்கிறாள் இந்தியாவில். கர்த்தர் ஒரு உண்மையான எழுப்புதலை அனுப்பினா தான் அந்த முக்காடு நீங்கும், அந்த முக மூடல் நீங்கும், அந்த வெக்கம் நீங்கும். வீட்டில் 10 பேர்னா 10 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து 10 பேரும் பரிசுத்தாவி பெற்று 10 பேரும் ஒரே சபையில் போய் கொண்டு இருந்தால் அந்த சபையில் 10 லட்சம் 20 லட்சம்னு மக்கள் பெறுவானோ. இந்துக்கள் பார்ப்பாங்க, ஐயா அந்த சபைக்கு போங்க ஐயா, எல்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க, நடை உடை பாவனை சிந்தனை பேச்சு படிப்பு சம்பாத்தியம் எல்லாத்துலேயும் ஒழுக்கமாக இருக்காங்க, அதில் டாக்டர்ஸ் நீதியாக மருத்துவம் பண்ணுறாங்க, அதில் வர்ற நீதிபதிகள் சரியான தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் அந்த சபைக்கு போங்கையான்னு சொல்லுவாங்க. அந்த வெக்கம் மூடியிருக்கிற அந்த மூடலை, அந்த சால்வையை கர்த்தர் நீக்கணும். கிறிஸ்டியானிட்டியை விட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் தவறுகள் கிறிஸ்தவ மார்க்கத்தையே பாதிக்குது. உங்கள் பேராசை கிறிஸ்தவ மார்க்கத்தை பாதிக்குது. உங்களுடைய பண ஆசை கிறிஸ்தவ மார்க்கத்தை பாதிக்குது. உங்களுடைய புகழ் ஆசை இயேசுவை அவருடைய மார்க்கத்தை பாதிக்குது. இதில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினதை நாங்கள் கடந்து கஷ்டப்படுறோம். எங்களை இந்த
கிறிஸ்டியன்ஸும் ஏற்றுக்கிற மாட்டாங்களாம், இந்துக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிறரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் சில நிறைய கிறிஸ்டியன்ஸை வேதனைப்பட்டு, எதுக்கு பாஸ்டர் நான் அங்கேயே இருந்துக்கிறேனே, எங்கே வேலை கிடைக்கும் அங்கேயே இருந்துக்கிறேன், எங்கே எனக்கு சாப்பாடு கொடுக்க அங்கேயே இருந்துக்கிறேன், எதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறீங்க, நீதியின் சால்வை ஞானசானம் எடுங்குங்கிறீங்க, இதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர். என் பிழைப்பு போச்சு, என் சாப்பாடு போச்சு, என் பிள்ளைகளுக்கு வேலை போச்சு, என் பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்கூலில் காலேஜில் அட்மிஷனே கொடுக்க மாட்டான் பாஸ்டர், வரல. என்கிட்ட நேரம் நின்று எத்தனை பேர் இதை சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் எங்கள் மனசெல்லாம் சர்ச்சில் இருக்குது பாஸ்டர், அவங்க சபையில் மனசில் நாங்கள் இயேசுவை உண்மையாக ஆராதிக்கிறோம், ஆனால் இதுக்காக என்னை இங்கே போட்டு வச்சுருக்காங்க, என் பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காது பாஸ்டர், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையும் கிடைக்க விடாமல் ஆக்கிடுவாங்க, வேண்டாம். ஆனால் வெட்கம் மூடி இருக்குதா, உங்கள் குடும்பத்தின் மேல் வெட்கம் என்னும் சால்வை மூடி இருக்குதா, கர்த்தர் அதை எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களே நீங்கள் இதை கேட்குறதுக்கு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களை இங்கே கொண்டு வந்தது எது, நீங்கள் போட்டிருக்க ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் உங்களுக்கு போட்டு விட்டுருக்காரு. சும்மாலாம் வர முடியாது. போதும் நீங்கள் டிவி முன்னாலேயே உட்காந்து நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு உங்களுக்கு திருப்பி வந்துடும். அது இன்னும் கடைசி காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஆனால் பஸ் ஏறி அல்லது வாகனத்திலோடு நீங்கள் புறப்பட்டு காலை ஆராதனைக்கு வந்து இந்த தேவ சபையில், இந்த ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய ஊழியக்காரங்களுக்கு மண்ணால் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை டைரக்டாக கேட்குறீங்க. இங்கே உங்களை கொண்டு வந்ததே நீங்கள் உடுத்தி இருக்கிற, நீங்கள் உங்களுக்கு தேவனுடுத்தின ரட்சிப்பின் வஸ்திரம், உங்கள் மேலே போட்டிருக்கிற நீதியின் சால்வை, இது இருக்கும்போது வெட்கம் என்னும் சால்வையை கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு அடி வரைக்கும் வரலாம், அதுக்கு மேலே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். 3 முறை அல்லேலூயா சொல்லுங்கள். எலிசாவுக்கு ஒன்றுமே தெரியாது. எலிசா சீசன், அவன் மாடு வச்சு ஏர் மாடு வச்சு அவன் விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மண், மாடு, பயிர், களை, உரம், தண்ணி, விவசாயம். அவனுக்கு அதான் தெரியும், வேறு மனுஷங்களை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்துட்டுருக்கிறான். 12ஆம் ஏரை உழுது கொண்டு இருக்கிறான். அங்கேயும் அவனுக்கு முதல் ஏரை கொடுக்கல, வேலை செய்கிற இடத்துலையும் அவனை கடைசியில் தான் போட்டாங்க. ஆனாலும் கடைசியில் போட்டான் என்ன, நான் வேலையில் உண்மையாக இருந்தான். இதுக்கு முந்தி எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் ஸ்தானத்தில் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நீ தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எலியா இப்போ தேடி வர்றார். தேடி வந்து சாதா விவசாயம் பண்ணி 12ஆம் ஏர் உழுது கொண்டிருந்த எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய், அதாவது தேடி கிட்ட போய் தன் மேல் இருந்த சால்வை அவன் மேல் போட்டான். போட்ட உடனே என்ன நடந்தது, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, அது அப்புறம் அவன் செஞ்ச முதல் வேலை என்ன, சால்வை மேலே வந்த உடனே அவன் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டான். விவசாய வேலையை அப்படியே விட்டான். அவனை ஏறு மாடுகளை அப்படியே விட்டான். விட்டு எலியாவின் பின்னால் நடக்கலை. என்ன செய்தான் அவன், ஓடினான். சும்மா நடந்து தள்ளாடிக்கிட்டு எப்படிலாம் இல்லை, ஓடணும். இந்த 2வது சால்வைக்கு என்ன பேர் தெரியுமா, அழைப்பின் சால்வை. தேவன் அழைக்கும் போது ஒரு சால்வையை மேலே போட்டு அழைக்கிறார். ரட்சிப்பு அது உடையா வருது, நீதி சால்வையாக வருது. இந்த சால்வையை கொண்டு போய்
எலிசா மேலே தூக்கி போட உடனே அவன் விட்டான். நீ விட்டுட்டு வான்னு கூட சொல்லலை, எல்லாத்தையும் விட்டு எலியா பின்னால், யார்கிட்ட சால்வை இருக்கோ அவன் பின்னால். இன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த தெய்வீகம் இல்லாத, தேவனுடைய சால்வை இல்லாத, அந்த அழைப்பு பெறாத ஊழியக்காரங்க பின்னால் நீங்கள் போய், அல்லது எப்படி தெரியல, ரொம்ப வேதனைப்படுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு முழுசும் தெரியாது. பைபிளுடைய முழுசு, தெய்வீகத்தின் முழுமை, தெய்வீகத்தின் பரிபூரணம், அதே போல் மக்கள், ஒவ்வொரு மனிதனுடைய பரிபூரணம், லைஃப் ஃபுல், A to Z டோட்டல். அதே போல் பைபிள் உபதேசங்களுடைய முழுமை, இதெல்லாம் தெரியாதவங்க, சால்வை இல்லாதவங்க கையில் மாட்டக்கூடாது. நீங்கள் குருப்பட்டம் படித்த உடனே நம்ம மேலே ஒரு சால்வை போடுவாங்க. நான் அந்த சால்வையை பேசலை, படித்து சம்பாதிச்சு கல்வியினால் அந்த சால்வையை சம்பாதிக்கிறத நான் சொல்லலை. கர்த்தரை நம்பி விசுவாசித்து பரிசுத்தாய் பெற்ற அந்த அபிஷேகத்தினால் இறங்குகிற ஒரு தெய்வீக சாயல், ஒரு தெய்வீக சால்வை. அந்த சால்வை விழுந்தது என்னால் சும்மா இருக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை சும்மா ஒரு ஓரமாக உட்கார வைக்க முடியாது. 56 வருஷம் ஒருவரை என்னை உட்கார வைக்க முடியாது. சும்மா வேலை வேலை வேலை. ஏன்னா சால்வை மேலே இருக்கு. அழைப்பின் சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு அதே வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஆண்கள், பெண்கள், பிரதர், சிஸ்டர், ஒருவேளை இன்னைக்கு தான் இந்த ஆலயத்துக்குள்ளே நீ வந்திருக்கலாம். ஆனால் உன் மேல் இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுனால கர்த்தர் உன்னிடத்தில் நீ இருக்கிற இடம் மட்டும் தேடி வந்து தன்னுடைய ஊழிய அழைப்பின் சால்வை உண்மையில போடுறாரு. நீ எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி அங்கே வருவார். ஹல்லேலூயா. இறங்கி வந்து அந்த சால்வை உண்மையில் போட்டு வா, என் வேலையை செய். இனி பேச்சு இல்லை, மறு பேச்சு இல்லை, உட்கார்ந்து யோசிக்க நேரம் இல்லை. எலிசா எலியாவின் பின்னால் ஓடினான், பேதுரு இயேசுவின் பின்னால் நடந்தான். மறு பேச்சு இல்லை. ஆயிரத்தி 1969ஆம் ஆண்டு அந்த சால்வை என் மேலே வந்தது என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது நான் ஆலயத்தில் என்ற சபையில் முன்னால் முழங்கால் படியிட்ட போது என்னுடைய பாஸ்டர் கேசி ஆண்ட்ரூஸ், அந்த ஐயா உடைய கைகள் என்னுடைய வலது கரத்தை என் தோளில் அப்படி போட்டு, தோல் ஃபுல்லாக அவருடைய கையின் பாரத்தை இப்பவும் நான் ஃபீல் பண்ணுவேன். எப்பமெல்லாம் ஊழியத்தில் இரத்த கண்ணீர் வடிக்கிற வேதனைகள் எனக்கு வந்ததோ அப்பமெல்லாம் என் தோளில் ஒரு பாரம், ஒரு கையினுடைய வெயிட் நான் பார்த்துருக்குறேன். அவர் தோளில் என் தோளில் கையை போட்டு நிற்கிறாரு. நான் முழங்காலில் நின்று கதறி அழுதுகிட்டு நிற்கிறேன். அந்த சபையில் என்னை அழுகிற பையன்னு பேர் வச்சாங்க. சத்தம் போட்டு அழுது கொண்டு இருக்கும்போது தான் அந்த சால்வை எனக்கு கொடுக்கப்பட்டது. என் மேலே சால்வை போடப்பட்டது. அந்த சால்வை எனக்கு வந்த உடனே தெருக்களில் பிரசங்கம் பண்ணினேன். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது தான் என்னுடைய உணவாக கருதினேன். சாப்பாட்டுக்கு எங்கேயும் நான் நிற்கலை. ஈவன் கான்ஃபரன்ஸுக்கு போனால் எல்லா பாஸ்டரும் க்யூவில் நிற்பாங்க. நான் க்யூவில் போய் நிற்கணும்னு நினைக்க மாட்டேன். சொல்லுவாங்க, பாஸ்டர் க்யூவில் நின்று வாங்கலைன்னா உங்களுக்கு கிடைக்காது, முடிஞ்சால் முடியட்டும், எனக்கு அதை விட நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குங்கிற மாதிரி இருந்தேன். காரணம் சால்வை. உங்கள் மேலே அந்த சால்வை வந்திருக்குது. இனி நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ எந்த வேலையில் இருந்தாலும் நீ என்னுடைய ஊழியத்தை செய். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எங்கும் சொல்வாயாக. உடையில்லாமல் இருக்கிறார்கள், ரட்சிப்பின் உடையில்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீ உடையை தரிப்பித்து கொண்டு வருவாயாக. சால்வை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீதியின் சால்வையை அவர்கள் மேல் போட்டு கொண்டு வருவாயாக. இதனால் கர்த்தர் நம்ம எல்லார் மேலேயும் அந்த சால்வை காலையில் போடுறார் நம்புகிறேன். நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிற இடம் அவருடைய இடம், அவருடைய இடம், அவருடைய இடம், அவருடைய இடம். மீட்பரே ரட்சகரே, மீட்பரே ரட்சகரே, மீட்பரே ரட்சகரே, மீட்பரே ரட்சகரே. அவர் வந்திருக்கிறார் நம்முடைய மத்தியிலே, சால்வையை போடுகிறார். அன்னையிலிருந்து நான் ஓய்வு இல்லாமல், நான் ஓய்வை நினைக்கல. சின்ன வயசு, எனக்கு ஓய்வும் தேவைப்படலை. தூங்கணும், நைட்டு வரும். ஆனால் அதில் இப்போ பாதி ஜபத்தில் போயிடும். தூக்கத்தில் ஆசைப்படலை. நான் ஒரு பாய் எப்பவும் வச்சுருப்பேன், குட்டி பாய். அதை விரிப்பேன், பைபிள் அதில் வைப்பேன், முழங்காலில் நிற்பேன். சாப்பாட்டு டைம் எல்லாம் போயிடும்.
இது உண்மையான சால்வை, உண்மையான அழைப்பு. உங்கள் ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அழைக்கிறார். வா, பரிசுத்தத்துக்குன்னு நான் உன்னை அழைக்கிறேன். பரிசுத்தமாக நட, பரிசுத்தமாய் வாழ உனக்கு நான் பலன் தர்றேன். வா, உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன். வா, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன். வா. அவர் கொடுக்குற அழைப்பு இருக்குது. பரிசுத்தமாக வாழ அழைப்பு, இயேசுக்கு ஊழியம் செய்ய அழைப்பு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அழைப்பு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னை தெருக்களில் அனுப்பி பிரசங்கத்துக்கு என்னை பழக்கினார். நான் பிரசங்கம் பழகினதே தெருக்களில் தான். தூத்துக்குடியிலையும் சரி, மற்ற ஊர்கள்லையும் சரி, தெருக்களில், மதுரை வட்டாரங்கள், தெரு பிரசங்கத்தில் தான் நான் பிரசங்கியார என் வாய் திறந்தது. தடுமாற்றமின்றி பேசுகிறேன் என்றால் அதற்கு மெயின் ரீசன் தெருக்களில் இயேசுவுக்காக நான் நடந்ததுனால தான். கோயிலே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? இயேசு மக்களிடையே போனார், நடந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குஷ்டரோகியை தேடி போனார். நீ தேடிவான்னு சொல்லலை, தேடி போனார். அப்படி ஒரு ஊழியம் வேணும், அப்படி ஒரு சபை வேணுங்கிறதுக்காகத்தான் திரும்ப சால்வை நம்ம மேலே வருது. ஆண்டவர் அதையும் தாண்டி சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு. அந்த அளவுக்கு பிசாசுக்கு தைரியம் கிடையாது. தோற்று போனவன், இயேசுவின் இரத்தத்தால் முறியடிக்கப்பட்டவன், சமாதானத்தின் தேவன், அந்த சாத்தானை நம் எல்லாருடைய காலின் கீழே மிதித்து போட வச்சிருக்கிறவர். அவனுக்கு அந்த அளவு தைரியம்லாம் கிடையாது. நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான் பிரச்சனை. இஸ் நாட் சச் போல்ட் பர்சன். ட்ரை பண்ணுவான் அவன், நீ தான் விழுவீங்க. இயேசுவை பார்த்து சொன்னான், இங்கிருந்து தாழ குதியும். ட்ரை பண்ணுறது தான். நம்ம குதிச்சிடுறோம். இயேசு சொன்னார், குதிக்க முடியாது. பிசாசு சொல்லுவாங்க, சவால் விட்டால் குதிக்கிறதுக்கா? ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த அழைப்பின் சால்வை போய் அவங்க ஷோல்டரில் விழணும்னு ஜெபம் பண்ணுங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் போட்டு கண்டதுக்கும் ஜெபம் பண்ணாங்க. இனி காலம் வேறு மாதிரி போகும். இனி யார்கிட்ட கிருபை இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. யார் மேலே சால்வை இருக்கோ அவன் ஜெயிச்சுக்கிட்டு வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்காக படிக்கத்தான் வேணும், நல்ல வேலை கிடைக்கத்தான் வேணும். இதெல்லாம் தாண்டி ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் உங்கள் மேலே இருக்க சால்வையை அவன் எப்படியாவது அந்த அத்தாரிட்டிஸ், அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்துருவாங்க. தேவன் அந்த நேரத்தில் தான் கண்ணை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம மேலே இருக்க சால்வையை பார்க்குறதுக்கு அவங்க கண்ணை திறக்க மாட்டார். ஒரு கட்டத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி திறப்பார் பாருங்க. அவன் பார்த்துட்டு டக்குன்னு சரியும்பான், உனக்கு தான் வேலைம்பான். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாடலை பாடி துதிக்கும்படி அழைக்கிறார். கொயரில் ஆட்கள் பத்தாது, பாடல் குழுவில் சேரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்களும் இருக்கணும், பெண்களும் இருக்கணும். கொயரில் இனிய குரலெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி, ஏன்னா இனி வருகிறது பெரிய ஒரு எழுப்புதலாகும். இனி நிறைய பேர் ஓடி வருவார்கள். கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். அதானா இன்னைக்கு வரைக்கும் நம்புகிற வார்த்தை. கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். திருநெல்வேலியில் ஜாதிகள் எல்லாரும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். ஒரு ஜாதிக்கு ஒரு கோயில்னு வைக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒருமைப்பாட்டை அழிக்கிறதாகும். இயேசு ஜெபம் பண்ணார், அவர்கள் ஒன்றாக இருக்கும்படி, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி இதை நான் சொன்னேன் அப்படின்ட்டு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டை கெடுக்கிற இன வெறி, இவைகள் எதற்கும் நாம் இடமளிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நம் மேலே இருந்த வெட்கம் என்னும் முகத்திலே மூடக்கூடிய வாழ்க்கை. சில பேருடைய முகம் மூட, எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் என்ன பாஸ்டர் நிமிர்ந்து வாழ முடியும், முகத்தை மூடித்தான் வாழ முடியும். வெட்கம், அதெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு, புது அழைப்பு கொடுக்குறார். நியூ காலிங் கொடுக்குறார். நியூ ஃப்ரெஷ் காலிங். நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, ஓகே அதெல்லாம் எனக்கு தெரியும், பழைய கதையெல்லாம் என்கிட்ட போகணும்னு சொல்ல வேண்டாம், நிறுத்து, உன்னை நான் புது சால்வையை போட்டு கூப்பிட்றேன்னு கூப்பிட்றாரு. அல்லேலூயா. வா, நான் உன்னை உபயோகிக்கிறேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க, எல்லாரும் செய்யலாம் ஊழியம். ஆனால் கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறாரு, that makes the difference.
எல்லோரும் சொல்லுவாங்க, நான் பாடுறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆத்மாக்களை சந்திக்கிறேன். ஓகே, இதெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுறாரா? உங்களை உண்மையாக கர்த்தர் அழைத்திருந்தா இனி அவரே உங்களை யூஸ் பண்ணுவார், உபயோகிப்பார். இப்போ நான்லாம் படிச்சுட்டு வந்து இங்கே ஊழியம் செய்யலை, அவர் என்னை யூஸ் பண்ணுறார். எல்லோரும் படிப்பை தான் நானும் படித்தேன். எல்லோரும் 3 வருஷம் பைபிள் காலேஜ், நானும் 3 வருஷம் தான் படித்தேன். எல்லார் கையிலும் இதே பைபிள் தான் இருக்குது. ஆனால் அது இல்லை, அது எல்லாவற்றுக்கும் விசேஷமான சால்வை உங்கள் எல்லார் மேலும் இன்றைக்கி வருது. இதே மாதிரி வேறு எதையும் பற்றி நீ கவலையே படாத. ஒரு புது அழைப்பை கர்த்தர் உனக்கு காட்டுகிறார். கர்த்தர் உன்மேல் ஒரு புது சால்வையை போடுகிறார்னு இந்த வார்த்தையை நீ உன் சாட்சி பலகையில் எழுத வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த டேட்டையும் எழுதி என் மேலே சால்வை விழுந்த நாள் இது என்று நீ எழுத வேண்டியது. 3வது ஒரு சால்வையை குறித்து சொல்ல போகிறேன். தானியேல் 3:21, 1 சாமுவேல் 24:5 இந்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. நீங்கள் எடுக்க வேண்டாம், கேளுங்க, நான் அப்புறம் விளக்க சொல்கிறேன். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் மேலே அபிஷேகம் இருந்து, ராஜா அபிஷேகம் அவன் மேலே இருந்து, ராயல் அனாயிண்டிங். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை ஒருத்தரும் தீங்கு செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இப்போ தாவீது அங்கே போய் நிற்கிறாரு. கெபியில் சவுல் தூங்கி கொண்டிருக்கிறார். அங்கே போய் அவர் ஏன் தூங்கினார்? அரண்மனை இருக்குது. அவர் அங்கே போய் தூங்க காரணம், இந்த தாவீதை துரத்தி அவர் எப்படியாவது தாவீதை பிடிச்ச கொல்லணுங்கிற ஒரு வெறியில் அவர் அலைஞ்சு திரிஞ்சு களைச்சி போய் தூங்கிட்டு இருக்கார். இவருடைய வெறிக்கு தப்பி தாவீதை கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கார். ஒரு பியூட்டிஃபுல், ஒரு அழகான வசனம் பைபிள் இருக்கு. மலையின் இந்த பக்கம் சவுலும் அவனுடைய வீரர்களும் போய்கொண்டிருந்தார்கள். மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் அவனுடைய சேவகர்களும் போய்கொண்டிருந்தார்கள். அனுதினமும் சவுல் தாவீதை தேடினான். ஆனால் கர்த்தர் அவன் கையில் இவனை ஒப்பு கொடுக்கவில்லை. இப்படி வசனங்கள் வரும். நடுவில் மலை, இந்த பக்கம் சவுலுடைய. அவன் வரான், தாவீதை பிடிச்சு கொல்லணும் வெறியோடு வர்றான். இந்த மலைக்கு இந்த பக்கம் தான் தாவீதை கர்த்தர் வச்சிருக்கிறார், நடுவில் மலை. இதனால தான் கண்மலையே என்று நம்ம அவரை சொல்கிறோம். அவர் நடுவில் நிற்கிறார். உன் எதிரிக்கும் உனக்கும் நடுவில் நிற்கிறார். உன்னை விரும்பாதவனுக்கும் உனக்கும் நடுவில் மலையாக நிற்கிறார். உனக்கு தீங்கு செய்யணும், உன் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யணும், உன் பிள்ளை படிப்பை கெடுக்கணும், உன் பிள்ளை திருமணத்தை கெடுக்கணும்னு ஒருத்தன் தீங்கு செய்ய வந்தான், அவர் மலை மாதிரி நடுவில் நிற்பார், விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கையில் உங்கள் பிள்ளைய விடவே மாட்டார். அப்போ தாவீதுடைய சேவகரில் யோவாப் சொல்கிறான், ஒரு அடையாளமாக போய் அதை வெட்டிக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சவுல் போட்டிருந்த சால்வையில் ஓரமாக ஒரு துண்டை வெட்டிட்டு வந்தான். பெரிய இது வச்சுருப்பாங்க, பட்டயம். அந்த பட்டயத்தை வச்சு அதை வெட்டுறதே தெரியாது சவுல் எலும்பில். ஒரு துண்டை தாவீது சேனாபதி வெட்டிட்டு தாவீது கொண்டு கொடுத்தாச்சு. அந்த துண்டை வெட்டினதுலேருந்து தாவீது மனசு படன்னு அடித்து கொண்டதான். இது எப்படி இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் தானியேலில் வாசிக்க சொன்னேனே 3:21, அது என்னது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் கர்த்தருக்கு நாங்கள் அவருக்காக நிற்போம், நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம், நீர் விடுவித்தாலும் சரி விடையாமல் போனாலும் சரின்னு சொல்லி உறுதியாக நின்னாங்க. 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட தீச்சூளையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டி அவங்கள தூக்கி கொண்டு போய் போடுறதுக்கு 3 குண்டர்கள் தூக்கி கொண்டு போய் தீச்சூளைக்குள்ளே போன இடத்துல தூக்கிட்டு போன 3 பேரும் கருகி செத்துட்டாங்க. அப்போ அந்த தீச்சூளை எவ்வளவு ஹீட்டாக இருந்திருக்கும். ஆனால் உள்ளே விழுந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 புருஷரும் அவங்க தங்களுடைய துப்பட்டாக்களோடும் தங்களுடைய அங்கிகளோடும் வஸ்திரங்களோடும் தங்களுடைய சால்வைகளோடும் உள்ளே வீசப்பட்டாலும் அவங்க வஸ்திரங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க சால்வை தீப்பிடிச்சு எரியலை,
அவங்க முடி கூட தீப்பிடிச்சு எரியல. சால்வைனா என்ன? அது உங்களை பாதுகாக்கும் அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே சால்வையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இன்று தர்றார். இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை நமக்கு ஒரு கொடுக்கிறார். நீ எந்த மனுஷனுக்கும் பயப்பட. சிங்கத்தின் மேலும் சிங்கம் வந்துட்டு பாஸ்டர் நட, வலு சர்ப்பம் வந்துட்டுது மிதி. பாஸ்டர் பாம்பா வருது, எடு, சர்ப்பங்களை எடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இதிலிருந்து மரிக்கும் வரைக்கும் எதுவுமே நேரிட. தப்பான மருந்தை ஒருத்தரும் உங்களுக்கு கொடுக்க விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். எந்த டாக்டராக இருந்தாலும் சரி இயக்குவார். அல்லேலூயா. நீ சால்வை போட்டிருக்கிறதுனால தேவன் அவர்களை உங்களுக்காக இயக்குவார் தவிர பிசாசு அவங்கள உங்களுக்கு விரோதமாக இயக்க முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா மனுஷன் இயேசுவோட கையில். அப்போ என்ன பயங்கர பாதுகாப்பு உங்களுக்கு. இந்த யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அபிஷேகம் பெற்றவங்களை தொந்தரவு பண்ணி ஏதாவது ஒரு தீவினையை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அவங்க செய்த நேரத்தில் இருந்து அவங்க மனம் என்ன செய்யும்? படப்படன்னு படப்படுத்து கொண்டே இருக்கும் என்று தான் நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 24ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 24 அதில் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஆனால் அர்த்தம் என்ன? உங்களை யாராவது உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணுறான், உங்கள் நிலத்தை எடுக்க ஏதோ பண்ணுறான், உங்கள் வீட்டை எடுக்க ஏதோ பண்ணுறான், உங்களுக்கு விரோதமாக எதையோ ஒன்று பண்ணுறான், வாய்க்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணுறான்னா பண்ணிட்டானே வைங்க, தீமை செஞ்சிட்டான், உனக்கு விரோதமாக ஒரு விஷயத்தில் கையெழுத்தை போட்டுட்டான், என்ன செய்ய போகிறீங்க? தீமை நடந்துட்டுது, என்ன செய்ய போகிறீங்க? கவலைப்படாதீங்க. அவன் என்னைக்கு அந்த தீமையில் கையெழுத்து போட்டானோ அன்னையிலேருந்து அவனுக்கு படபடப்பு வந்துடும். எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன தோசம்? அவனுக்கு நிம்மதியாக இருக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது. அவனுக்கு அடுத்து ஒன்றொன்னா வரும், வியாதி வரும், தோல்வி வரும், அரசாங்க கேள்வி வரும், எல்லாம் வந்து அவனை போட்டு குழப்பி படபடத்தே வாழ்ந்து படபடத்தே செத்து அதுக்கப்புறம் அவன் வீட்டில் உள்ள எல்லாரும் படபடத்து கொண்டே இருப்பாங்க. இது எல்லாம் அவனுக்கு வரணும்னு நான் ஆசைப்படலை. அவனும் ரட்சிக்கப்படணும்னு தான் ஜெபம் பண்ணுறோம், ஆசைப்படலை. ஆனால் அவனுக்கு படபடப்பு வரும். நாங்கள் ஊழியக்காரங்க, எங்களை ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டு எத்தனை பேர் படபடத்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு திருநெல்வேலியில் உங்களுக்கு தெரியுமா? லைஃபே படபடப்பு லைஃபு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒருத்தனுக்கு தீங்கு செய்துட்டு எவருமே தப்பி போக முடியாது. நீங்கள் சொல்ல, நான் தாவீது அல்லவா, நான் வந்து அபிஷேகம் பெற்றவன் அல்லவா, நான் ஆடெல்லாம் மேய்ச்சேனே, அப்பமெல்லாம் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருந்தாரே, நான் எவ்வளோ சங்கீதக்காரன்னு பேரெல்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஏன் படபடப்பு வருது? வரும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணினீங்க, ஏதாச்சும் கேவலமாக பேசுனீங்க, பேச மாட்டீங்க, தெரியும், பேச மாட்டீங்க, பார்ப்பீங்க. அன்னையிலிருந்து வந்தது உனக்கு படபடப்பு. காய்மா காரமாக பார்த்தாலும் படபடப்பு வரும். என்ன நான் பார்ப்பேன், இந்த ஆட்கள் படப்படுத்து அங்கங்கே பார்க்குறதெல்லாம் தரிசித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் சில பேர் பணத்தை வீட்டில் வச்சுட்டு வாங்கவா வேண்டாமா, வாங்கவா வேண்டாமா, வாங்கவா வேண்டாமா, அந்த இடத்த வாங்கவா வேண்டாமா, அந்த வீட்டை வாங்கவா வேண்டாமா, அந்த பொருளை வாங்கவா வேண்டாமா. ரெண்டு விதமாக யோசிக்கிற இருவழி சந்தையில் இருக்க. போய் வாங்கு, வலது பக்கத்தில் உன் வலையை போடுன்னு சொல்லிட்டார் கர்த்தர். தயங்காமல் போய் வாங்கு, அந்த இடத்தை உனக்கு நான் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ தைரியமாய் போய் வாங்குன்னு கர்த்தர் சொல்ல. எல்லா வாலிபர்களும் இதை பற்றி யோசித்தேன். காலையில் ஜெபிக்கும்போது சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கதை சொல்லுவாங்க தானே. ஒரு திராட்சை பழம் கொத்தாக காய்ச்சிருந்தது, ஒரு நரி வந்தது, குச்சி பார்த்துச்சு, எட்டலை,
எனக்கு எட்டாத பழமெல்லாம் புளிச்ச பழம்ன்ட்டு சொல்லிட்டு ஊரெல்லாம் பரப்பி விட்டுருச்சு. உனக்கு எட்டலை, அதுக்காக பழமெல்லாம் திராட்சை பழமெல்லாம் புளிப்புன்னு ஊரெல்லாம் பரப்பி விட்டியே. திருநெல்வேலி விசுவாசியே, பாளையங்கொட்டை விசுவாசியே, உனக்கு எட்டலை. சத்தியம் உனக்கு எட்டாததுனால இன்ப பழம் புளிக்கும் திருநெல்வேலியில் எத்தனை பேர் இதே காட்சியை காலையில் கர்த்தர் எனக்கு காட்டிட்டு, இன்றைக்கும் சபையில் உள்ள வாலிபர்களெல்லாம் எட்டுமான குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லு அவங்களுக்கு, இன்னும் ஒரு தடவை குதிக்க சொல்லு, அந்த திராட்சை கொலையை நானே எடுத்து அவங்க கையில் கொடுப்பேன்னார். நீ இதுக்கு மேலேயும் குதிக்க தேவையில்லை, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ண வாலிபர்கள் இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணால் போதும், அந்த திராட்சை கொலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆவிக்குரிய சபையில் வரக்கூடிய வெளிச்சங்கள், வெளிப்பாடுகள். இதை கூட நாங்கள் சின்ன விஷயமாக நினைக்கிறோம். பெரிய விஷயமாக நினைக்கிறது எங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பின் அந்த வஸ்திரம், நீதியின் சால்வை இருந்தால் போதும், உன்னை ஒருவனும் ஒன்றும் தீங்கு செய்ய முடியாது. தூக்கி சூளையில் போட்டாலும் சால்வையே உன்னை காப்பாற்றும். கல்யாணம் கட்டி கொடுத்து யார் கையில் போனாலும் சூளையை போல கடினமான வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் இந்த சால்வை மேலே இருக்கிறதுனால காப்பாற்றுவார். சால்வையை பெற்றுக்கொள்ளுங்க. மூணாவது சால்வையை பற்றி போட்டிருக்கு. நான் உங்களுக்கு 3 முக்கிய நல்ல சால்வைகளை சொன்னேன். முதலாவது வெட்கம் என்னும் சால்வை, அது நமக்கு வேண்டாம், அதை எடுத்துட்டார். முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிறது அழைப்பு என்னும் சால்வை. இரண்டாவது அவர் நமக்கு கொடுக்கிறது பாதுகாப்பு என்னும் சால்வை. மூன்றாவது அவர் கொடுக்கிறது வல்லமை என்னும் சால்வை. என்ன சால்வை? வல்லமை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியாவும் எலிசாவும் யோர்தான் கரையில் வந்து நிற்கிறாங்க. யோர்தான் பிரவாகித்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எலியா தன்மேல் இருந்த சால்வையை எடுத்து அதை முறுக்கி தண்ணீரில் ஓங்கி அவன் அடித்தான். தண்ணீர் 2 பக்கமும் பிரிந்தது. அவர்கள் 2 பேருமே உலர்ந்த தரையில் நடக்கிற பிள்ளைகளைப் போல நடந்து அக்கறைப்பட்டார்கள். இது வல்லமையின் சால்வை. லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் யோர்தானை பார்க்கலாம். மாதம் யோர்தான் முன்னுக்கு நிற்கும். மாதம் இன்னொரு ஆள்கிட்ட ஜபக்குறிப்பு எழுதி தூரத்தில் யார்கிட்டையா ஜபம் பண்ணுங்க கேட்க முடியாது. வாரம் உங்கள் கையிலேயே உங்கள் மேலேயே அபிஷேக வல்லமை என்கிற சால்வை இருந்தால் அந்த சால்வையை முறுக்கிறதுக்கு உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்கு முறுக்கணும்? சால்வையை முறுக்கிற மாதிரி தான் உபவாசம். அப்போல்லாம் வயிறெல்லாம் இப்படியே முறுக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள்லாம் ஃபீல் பண்ணுவோம் ஃபாஸ்டிங் பண்ணும்போது. அப்போ தான் இட்லியுடைய வாசனை அவ்வளவு கேட்கும். அதோடைய சாம்பாருடைய வாசனை ஒரு காலம் இல்லாத வரைக்கும் அப்படி வந்து நிற்கும். அதுக்கு மேலேயும் நீங்கள் புரோட்டாவை நினச்சிங்கன்னா எழும்பி போயிடுவீங்க, உபவாசத்தில் இருக்க மாட்டீங்க. அவ்வளவு தூரம் சோதனை வரும், வயிறெல்லாம் பிடிச்சி நிலமோ பண்ணும். ஆனால் 2 பாட்டு தான் அதெல்லாம் அமர்ந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா 2 பாட்டிலேயே கர்த்தர் சொல்லிடுவார், ஏப்பா இந்த மாதிரி ஆராதிக்கிறாங்கப்பா, இறையாதே அமைதலாக இரு. வயிறும் இறையாது. சிலருக்கு உள்ளுக்கு எருமை மாடு சத்தம் போடும், புலி சத்தம் போடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் குடலை ஆண்டவர் எப்படி தான் அமைதி, தூங்கு 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 தூங்கு, குடலே தூங்குன்னு தூங்க போட்டுருவார். மனுஷன் அப்படி நின்று 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் நின்றுருக்கேன் ஃபாஸ்டிங் ப்ரேயர்களை நடத்த, இரவு ஜபங்களை நடத்த. கர்த்தர் அந்த கிருபையை இன்னும் வச்சுருக்கார். அந்த சால்வை நித்தியமானது. உங்கள் மேலே இருக்க சால்வை நித்தியமானது, பவர்ஃபுல் சால்வை. உங்கள் எல்லாருடைய லைஃபுக்கும் சின்ன தடைகள், பெரிய தடைகள், சின்ன யோர்தான்கள், பெரிய யோர்தான்கள், அத்தனையும் தாண்டி நீங்கள் இங்கே தேவ சபைக்கு வர்றீங்க. அத்தனையும் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறணுமானா உங்கள் மேலே இருக்கிற வல்லமை நீங்கள் சொல்லாமலே வேலை செய்யும். நீங்கள் என்ன முறுக்கி அடிக்க சொல்லியிருக்கேன், இப்படியே சால்வை எடுக்கவா, அங்கே இருக்காது. அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. நீங்கள் உங்கள் வயிற்றை தான் முறுக்குவீங்க, உபவாசம் பண்ணி ஜெபிப்பீங்க. நான் ரொம்ப அந்த உபவாசம் பண்ணும்போது தாங்க ரொம்ப வல்லமையை பார்ப்பேன், ரொம்ப வெளிப்பாடுகளை பார்ப்பேன். உபவாசங்கள் ரொம்ப அவசியம். இப்பொழுது நம்ம எழுந்து நின்று
ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போக போகிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இதை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த சால்வையே உங்களை தீச்சூளைக்குள்ளே போனாலும் காப்பாற்றும். யாராவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா சொல்லுங்கள். உங்களை ஜெபிக்க விடாமல், ஆலயத்துக்கு போக விடாமல், சபைக்கு போக விடாமல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? முறுக்குங்க. அல்லேலூயா. முறுக்கி தண்ணீரை அடித்தார்களா என்ன? யோர்தான் கூட கேட்டுச்சு. உடனே பிரிஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு, கர்த்தர் உனக்கு பாதையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இத்தனை வருஷம் வந்தது சொந்த பலத்தில், படிப்பில், அறிவில் கிடையாது. அபிஷேகத்தில் தான் முன்னுக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் நாங்கள் பாடி துதித்து ஜெபித்து ஒவ்வொரு ஆராதனையிலையும் அந்த ஆவியானவர் கொடுக்குற பலத்தை பெறுவோம். அன்னன்னைக்கு ஆவியானவர் புதுசு புதுசாக கொடுப்பார். நேற்று கொடுத்தது வேறையாக இருக்கும், இன்னைக்கு கொடுக்கறது வேறையாக இருக்கும். நேற்று தானே ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு எதுக்கு அப்படி யோசிக்காங்க. நேற்று வேற, இன்னைக்கு வேற, நாளைக்கு ஜெபிச்சிங்கன்னா இன்னும் வேற. பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார். சகோதரனே, நான் சொல்கிறேன், எந்த தகராறு, எந்த பிரச்சனையும் உன்னை தொட முடியாத அளவுக்கு ஒரு அடிக்கு அந்த பக்கம் நின்றுரும். இது தேவனுடைய வார்த்தை. யாராவது உங்களுக்கு அப்படியே இடைஞ்சல் பண்ணிட்டாலும் அவன் 5 வருஷம் 10 வருஷம் படபடத்து தான் வாழ்வான். அவன் மனது அவனை அடித்து கொண்டே இருக்கும். நீ கவலைப்படாத, கர்த்தரை நம்பு, பரிசுத்தாவியை நம்பு. உன் மேல் இருக்கிற சால்வையை தொலைச்சிடாத. சால்வையை பிடுங்கும்படி வருவாங்க, விட்டுறாத. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பொழுதுமே பிடித்துக்கொள். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேற அலங்காரம் நமக்கு பெருசு கிடையாது. ஆமென். பிடித்துக்கோ. கர்த்தருக்குள்ள நிரம்புங்க. ஆமென். மணவாளன் ஆபரணங்களை தரிப்பது போல, மணவாட்டி நகைகளினால் தங்களை அலங்கரிப்பது போல, நான் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கிறேன்றாரு. இதுதான் பிரதர் உங்களுக்கு ஆபரணங்கள். கையை தட்டி துதிங்க, வாயை திறந்து அபிஷேகத்தினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. இது தேவனுடைய நேரம். இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். பகலிலே அவர் வந்து உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பகல் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை தொடுகிறது. ஒரு விசேஷ அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு சால்வை உங்கள் மேல் வந்து விழுகிறது. நீங்க நினைக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம் வரைக்கும் வந்து என் சால்வையை ஓ மேல போடுறேன், வா, புறப்பட்டு ஃபாலோ மீன்னு சொல்றார். எழும்பி கர்த்தருக்காக புறப்படுகிறவர்கள் கரம் தட்டி கர்த்தரை துதிக்கலாம். இயேசுவின் அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். உங்கள் சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். உங்களை பகலுக்குரியவர்களாய் வைப்பார். நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாய் இருக்க மாட்டீர்கள், பகலுக்குரியவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஜெயித்து போவீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் ஜெயித்து 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 நீங்கள் முன்னால் போய்கொண்டே இருப்பீர்கள். புது பலனை பெற்றுக்கொள்வீர். புது பலனை பெற்றுக்கொள்வீர். புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பெறுகிற சுகம் இன்னும் பல ஆண்டுகளை உங்களுக்கு அள்ளி தந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவே வந்திருக்கிறார் நம்முடைய மத்தியிலே. அவரே உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மத்தியிலே. என் முகத்தை பார்க்கிறார், உங்கள் முகத்தை பார்க்கிறார். உங்கள் தோள்களிலே தம்முடைய கரத்தை அவரே வைக்கிறார். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே.